நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவுல நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவலை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இன்றைய தினம் காலை 6 மணி அளவுல தமிழகம் இலங்கையில் பரவலாக வறண்ட வானிலை இருக்கும். தற்போதைய முக்கிய வானிலை தகவல், அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு உருவாகி கேரளம், தமிழகம் மற்றும் இலங்கைக்கு நல்ல மழை பொழிவை தரவிருக்கின்றது. ஸோ அடுத்தடுத்த மணி நேரங்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்க போகின்றது தொடர்ந்து பார்க்கலாம். காலை 10 மணி அளவில் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள், இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாண பகுதிகள் லேசான முதல் மிதமான மழை இருக்கும். நண்பகல் 12 மணி வரைக்கும் இந்த வானிலை நிலவும். பிற்பகல் 1 மணியிலிருந்து தமிழகம் இலங்கையில் மழை சற்று தீவிரமாகும். பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக தமிழகத்தின் வடகடலோரம், டெல்டா, வட உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தின் பகுதிகள் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும். ஒரு சில இடங்களில் கனமழையும் இருக்கும். இலங்கையில் பரவலாக கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு, உவா மாகாணம், சபரகமுவ மாகாணங்கள் என அநேக இடங்களில் மழை பொழிவிருக்கும். ஸோ மாலை நேரங்கள் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். மாலை 5 மணி 6 மணி வரைக்கும் இந்த மிதமான மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் வட மாவட்டங்களில் இருக்கின்றது. மாலை 5 முதல் 7 மணி வரைக்கும் சென்னை, அதை ஒட்டியுள்ள புறநகர் பகுதிகளில் மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். சற்று மிதமானது முதல் கனமழையாக இருக்கும். ஸோ வியாபாரம் செய்கின்ற நண்பர்கள் நீங்கள் சற்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாலை 5 முதல் 7 மணி வரைக்கும். இரவு நள்ளிரவு வேளைகளில் தமிழகம் இலங்கையில் மழை வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும். மீனவர்களுக்கான முக்கிய தகவல், இன்றைய தினம் புதன்கிழமையை பொறுத்தவரையில பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்புகளோ புயல் காற்றின் எச்சரிப்போ தமிழகம் இலங்கையின் கடற்பகுதிகளில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இதன் காரணமாக நீங்கள் பாதுகாப்பாக பணிகளுக்கு செல்லலாம். கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை மையத்தின் தகவலை பார்த்துவிட்டு செல்வது கூடுதல் சிறப்பு. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களோடு இந்த தகவலோடு சேர்த்து கொடுக்கின்றேன். இந்த தகவல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவிற்கான மழை வாய்ப்புகள் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி இருக்கும் என்பது தெரியும் நண்பர்களே. நாளை வியாழக்கிழமை பொறுத்தவரையில நண்பகல் வரைக்கும் தமிழகம் இலங்கையில ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கின்றோம். பிற்பகல் 3 மணிக்கு பிறகாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை இருக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தின் பகுதிகள், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்கள் கனமழை எதிர்பார்க்கலாம். பரவலாக தமிழகத்தின் அநேக இடங்கள்ல மிதமான மழை மாலை நேரங்கள்ல இருக்கும். இலங்கை பொறுத்தவரையில மாலை வேளைகள்ல கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக அநேக இடங்கள்ல மழை செய்தி பார்க்கின்றோம். ஸோ மாலை வியாழக்கிழமை மாலை நேரங்களில் தமிழகத்தின் வட கடலோரம், குறிப்பாக வியாழக்கிழமை மாலையில சென்னை, அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் பரவலாக மிதமானது முதல் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தின் வட உள் மாவட்டங்கள், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி, சேலம், ஈரோடு மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் வரைக்கும் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் இந்த மழையின் வாய்ப்புகள் இரவு 8 மணி வரைக்கும் தீவிரமாக எதிர்பார்க்கலாம். ஸோ செயற்கைக்கோள் வரைபடத்தின் அடிப்படையில் இந்த தகவலை சேகரித்து ஒரு பாதுகாப்பு முன் அறிவிப்புக்காக கொடுக்கின்றோம். ஸோ இது யாரையும் அச்சுறுத்துவதற்கு அதற்கு தரப்படவில்லை நண்பர்களே. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து நீங்கள் பார்க்க சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி இலங்கையில் மிகவும் தீவிரமான மழையை எதிர்பார்க்கின்றோம். இலங்கை மேற்கு வடமேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணத்தின் பகுதிகள், சபரகமுவ மாகாண பகுதிகள் தீவிரமாக மழைப்பதிவு இலங்கையில் எதிர்பார்க்கின்றோம். பாருங்க, கோட்டை, கொழும்பு, ரத்தினபுரி, பெந்தோட்டை, ஹட்டன், காலி, அம்பாந்தோட்டை, மாத்தரை,
அம்பலாங்கொடை பரவலாக தேசத்தினுடைய அநேக இடங்கள் கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும். கண்டி, சிலாபம் அதை ஒட்டியுள்ள பகுதிகள். அதே போல மொனராக்கலை, பதுளை அதை ஒட்டியுள்ள பகுதிகள் மழை இருக்கும். ஸோ மழையின் வாய்ப்புகள் நமக்கு இருப்பது உறுதி. ஆனால் எந்த பகுதிகளில் எவ்வளவு இருக்கும் என்பதுதான் மிகவும் முக்கியமான தகவல். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்காக நான் தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஒரு பள்ளியிலே ஆசிரியனாக வேலை செய்து கொண்டு வீட்டில் குழந்தைகள் இருப்பினும் நேரத்தை செலவு செய்து உங்களுக்காக இதை தகவலை தந்து கொண்டிருக்கின்றேன். ஸோ எந்த அளவிற்கு இதனுடைய பயன் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியம். நண்பர்கள் ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த தகவலை ஷேர் செய்துவிட்டு பார்க்க சொல்லுங்க. நிச்சயம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இது பயன்பெற்று வருகின்றது என்பதை நான் நம்புகின்றேன். வெள்ளி 26ஆம் தேதி மாலை 4 மணி முதல் இரவு 8-9 வரைக்கும் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மழை இருக்கும். சென்னை அதை ஒட்டியுள்ள மாவட்டங்கள். ஸோ சாலை ஓர வியாபாரம் செய்கின்ற நண்பர்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் 4 முதல் இரவு 8-9 வரைக்கும் மழை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இது அடுத்தடுத்த நாட்களில் மாறக்கூடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாளுமே காலை நேரங்களில் நமது சேனலில் வெளியே வருகின்ற வானிலை நிலவரங்களை பாருங்கள். வானிலையை பொறுத்தவரையில் மணிக்கு மணி மாறக்கூடியது தான். ஆனாலும் முன் எச்சரிப்பு என்பது உங்களுக்கு மிகவும் அவசியம். அதற்காகத்தான் அடுத்தடுத்த நாட்களின் தகவலையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கி வருகின்றேன். எனவே நீங்கள் நாளை காலை தகவலை பார்க்கும்போது இன்னும் சற்று மாறுபாடுகள் உங்களுக்கு தகவல்களாக அதில் கொடுக்கப்படலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க. 27ஆம் தேதி பரவலாக தமிழகத்தில தென் மாவட்டங்களில் மழை இருக்கும். இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் இரவு நள்ளிரவுல தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் மழை பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி மாலை தமிழகத்தின் வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இலங்கையின் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் அநேக இடங்களில் மழை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இது போன்ற வானிலை தகவல்களை துல்லியமாக நமது சேனல் மூலமாக தெரிந்து கொள்ளுங்க. எந்த நேரமானாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களையும் சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், தகவல்கள் பரிமாறிக்கொள்ளலாம், அல்லது கமெண்ட் பாக்ஸில் உங்கள் தகவல் நீங்கள் பரிமாறலாம். ஸோ எப்போதும் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கான பதில்களை நான் வாட்ஸ்அப்பிலும் கமெண்டிலும் உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் நண்பர்களே. நிச்சயம் இது போன்ற நல்ல நண்பர்கள் நமக்கு அநேகர் இந்த சேனல் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இலங்கையிலிருந்து பல நண்பர்கள், தமிழகத்திலிருந்து பல நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்க்கின்றீங்க. இது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலிருந்தும் ஒரு சில நண்பர்கள் பார்க்கின்றீங்க. தொடர்ந்து பாருங்க. உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து நன்றி. இது போன்ற அடுத்த நாள் தகவல் மூலமாக உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.